வணக்கம். நம்மள பல பேர் நாள் முழுக்க கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்தே வேலை செய்றோம் இல்லையா? இதனால வர முதுகுவலி, கழுத்து வலியிலிருந்து விடுபட ரொம்ப ரொம்ப சிம்பிளான சில பயிற்சிகளை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, உங்க வேலைனாலும் இப்படிதானே இருக்கு. காலையில ஆரம்பிச்சா சாயங்காலம் வரைக்கும் ஒரே இடத்துல கம்ப்யூட்டரை பார்த்துட்டு வேலை செய்றோம். இது நம்மில் பலரோட அன்றாட வாழ்க்கை ஆகிடுச்சு. இப்படி ஒரே இடத்துல மணிக்கணக்கா உட்கார்ந்து வேலை செய்யும்போது முதுகுவலி வர்றது சகஜம்தான். ஆனா கவலைப்படாதீங்க. இதுக்கு நம்ம வேலையை செய்யற இடத்திலேயே நம்ம சேர்ல இருந்தே செய்யக்கூடிய சில சூப்பரான தீர்வுகள் இருக்கு. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சரி, முதல்ல ஏன் இந்த வலி வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நாம ரொம்ப நேரம் அசையாம ஒரே பொசிஷன்ல உட்கார்ந்திருக்கும்போது நம்ம தசைகள் எல்லாம் அப்படியே இறுக்கமாயிடும். இதனால ரத்த ஓட்டம் சரியா நடக்காது. இதுதான் வலிக்கு மூல காரணம். இப்ப நம்ம பார்க்க போற பயிற்சிகள் இந்த இறுக்கத்தை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த போகுது. முதல்ல நம்ம எல்லாருக்கும் அதிகமா வலி வர இடம் கழுத்தும் தோள்பட்டையும் தான். ஏன்னா நம்ம கண்கள் தொடர்ந்து ஸ்கிரீனையே பார்த்துட்டு இருக்கு. அந்த பகுதியில இருக்கிற டென்ஷனை குறைக்கிற பயிற்சிகளை இப்போ பார்க்கலாம். முதல் பயிற்சி நெக் டில்ஸ். ரொம்ப சிம்பிள். உங்க சேர்ல நேரா உட்காந்துக்கோங்க. மெதுவா உங்க தலைய வலது தோள்பட்டைய நோக்கி சாயுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க. ஒரு மென்மையான இழுவிசை தெரிஞ்சா போதும். அப்புறம் மெதுவா நேரா கொண்டு வந்து அப்படியே இடது பக்கமும் செய்யுங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு பக்கமும் தலைய சாய்க்கும் போதும் ஒரு 10 செகண்ட் அப்படியே ஹோல்டு பண்ணணும். அப்போதான் அந்த இறுக்கமான தசைகளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக டைம் கிடைக்கும். அடுத்து ஷோல்டர் ரோல்ஸ். உங்க தோள்பட்டைகளை மெதுவா காது கிட்ட வரைக்கும் தூக்கி அப்புறம் பின்னாடி பக்கமா ஒரு வட்டம் போடுங்க. எல்லா டென்ஷனும் நம்ம தோள்பட்டையில தான் தங்கும். அதை ரிலீஸ் பண்ண இது ஒரு சூப்பர் டெக்னிக். இதே மாதிரி அப்புறம் முன்னாடி பக்கமாவும் சுத்துங்க. இந்த பயிற்சிய முன்னாடியும் பின்னாடியும் ஒரு 5-10 தடவை செய்யுங்க. செஞ்சு முடிக்கும் போதே உங்க தோள்பட்டையில இருக்கிற பாரம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் பாருங்க. சரி வாங்க, அடுத்த பகுதிக்கு போகலாம். நம்ம கவனிக்காம கோன் போட்டு உட்கார்ந்துடுவோம் இல்லையா? அதை சரி பண்ணி நம்ம முதுகுத்தண்டை நல்ல ஃப்ளெக்சிபிளா வச்சுக்க சில பயிற்சிகளை பார்க்கலாம். இதுவும் உங்க சேர்லேருந்தே செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான். நேரா உட்கார்ந்து உங்க வலது கைய சேரோட பின்பக்கத்துல வச்சு உடம்ப மட்டும் மெதுவா வலது பக்கம் திருப்புங்க. ஒரு 2-3 செகண்ட்ஸ் அப்படியே இருந்துட்டு அப்புறம் இடது பக்கமும் இதே மாதிரி செய்யுங்க. இது உங்க முதுகுத்தண்டுக்கு நல்ல ஒரு மசாஜ் மாதிரி இருக்கும். நம்ம அறியாமலேயே வேலை செய்யும்போது முன்னாடி குனிஞ்சு உட்கார்ந்திருப்போம். இதனால நம்ம மார்பு தசைகள் எல்லாம் சுருங்கிடும். அதை சரி செய்ய உங்க 2 கைகளையும் பின்னாடி கோர்த்துக்கிட்டு தோள்பட்டைகளை நல்ல பின்னோக்கி இழுத்து மார்பை விரிங்க. இந்த பொசிஷன்ல இருக்கும்போது நல்லா ஆழமா மூச்சு இழுத்து விடுங்க. ஒரு 15 செகண்ட்ஸ் அப்படியே இருந்தீங்கன்னா அந்த சுருங்கின தசைகள்லாம் நல்லா தளர்ந்து உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கால் பகுதிக்கு வரலாம். ரொம்ப நேரம் உட்கார்ந்தே இருக்கிறதால கால்களுக்கு ரத்த ஓட்டம் குறைய வாய்ப்பு இருக்கு. அது சரி பண்ண சில சிம்பிள் பயிற்சிகளை பார்க்கலாம். சேர்ல உட்கார்ந்தபடியே உங்க ஒரு காலை முன்னாடி நேரா நீட்டுங்க. ஒரு 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. இது உங்க தொடை தசைகளை ஆக்டிவேட் பண்ணும். அப்புறம் மெதுவா காலை கீழே இறக்கிட்டு அடுத்த கால்ல இதே மாதிரி செய்யுங்க. அடுத்து ஒரு காலை லேசா தூக்கி உங்க கணுக்கால கிளாக் வைஸ், அதாவது கடிகார திசையில ஒரு 10 தடவை சுத்துங்க. அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது எதிர் திசையில சுத்துங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா கால ரத்தம் தேங்கி வீக்கம் வராம தடுக்க இது ரொம்ப உதவும். எக்ஸசைஸ் பண்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வலி வராம தடுக்கிறது தான் புத்திசாலித்தனம் இல்லையா? அதுக்கு உங்க ஒர்க் ஸ்பேஸ்ல நீங்க என்னெல்லாம் செய்யலான்னு சில டிப்ஸ் பார்க்கலாம். இந்த 20-20-20 ரூல் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ரொம்ப சிம்பிளான ஆனா கண்ணுக்கு ரொம்ப நல்லது செய்யற ஒரு டெக்னிக். கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க. அதாவது நீங்க வேலை செய்யும்போது ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் ஒரு தடவை உங்க பார்வைய ஸ்கிரீன்ல இருந்து எடுத்து ஒரு 20 அடி தூரத்துல இருக்கிற ஏதாவது ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு பாருங்க. இது உங்க கண் தசைகளுக்கு நல்ல ஓய்வு கொடுக்கும். முதல்ல நீங்க உட்கார்ற விதம். எப்பவும் முதுகுத்தண்டை நேரா வச்சு பாதங்கள் தரையில படுற மாதிரி உட்காருங்க. அடுத்து உங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் உங்க கண் பார்வைக்கு நேரா இருக்கணும். ரொம்ப மேலேயோ கீழேயோ இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு 2 நிமிஷம் எழுந்து ஒரு சின்ன வாக் போயிட்டு வாங்க. சோ மொத்தத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாம பார்த்த இந்த சின்ன சின்ன பயிற்சிகளையும் டிப்ஸையும் அப்பப்போ செய்யாம உங்க டெய்லி வேலையோட ஒரு பகுதியா மாத்திக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியாகணும். உங்களுக்கு வலி ரொம்ப அதிகமா இருந்தாலோ இல்ல ரொம்ப நாளா இந்த வலி இருந்தாலோ நீங்களா எதையும் முயற்சி பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஒரு டாக்டர் அல்லது பிசியோதெரபிஸ்ட பார்த்து ஆலோசனை கேளுங்க.
அதுதான் பாதுகாப்பானது. அப்போ என்ன சொல்றீங்க? உங்க வேலை நாளை இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமானதா மாத்திக்க தயாரா? இந்த சின்ன சின்ன பழக்கங்கள் தான் உங்க உடம்புல பெரிய நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். இத தள்ளி போடாம இன்னிக்கே ஆரம்பிக்கலாமே.